ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 அப்படிங்கிறது மற்ற சீசனை கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவும் ஒரு வேறுபட்ட சீசன் தான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இதில் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் ஆகட்டும், இல்லை அவங்க சீசன் நடந்துட்டு இருக்கப்போ நடந்துக்கிட்ட விஷயங்களாக இருக்கட்டும், ரொம்பவும் வைரலாக போச்சு. அதுவும் அந்த கடைசி 2 வீக்ஸ்லாம் ரொம்பவும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தான் அந்த மொத்த சீசனுமே ட்ராவல் ஆச்சு. அந்த எதிர்பார்ப்பில் தான் அந்த கார் டாஸ்க் வந்து ரொம்பவும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்சிச்சு. என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த கார் டாஸ்க்ல சாண்ட்ரா கிட்ட விஜய் பார்வதியா இருக்கட்டும், கம்ருதீனா இருக்கட்டும், அந்த ரொம்ப ஒரு மாதிரி நடந்துகிட்ட அந்த விஷயங்கள் பரவலா மக்களிடையே பரவி என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுக்கணும், அவங்களுக்கு நிறைய பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அதிகமா எழுந்தது வந்து கண்டிப்பா பார்வதியும் கம்ருதீனையும் எவிக்ட் பண்ணிடணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து அப்போ ரொம்ப அதிகமா இருந்தது. ஆனா அது வந்து அது ஆனா பிக் பாஸ் வந்து அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து எவிக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது டபுள் டபுள் ரெட் கார்டு டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிறத யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா அதுக்கப்புறமேலு இந்த ஷோக்கு வரத்துக்கு முன்னாடி வரைக்குமே பார்வதி மேல ஒரு ஒரு நெகட்டிவ் கமெண்ட் தான் அவங்க மேல இருந்தது. பார்வதி அப்படின்னாலே நத்திங் டு சே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனா ஒன்ஸ் இந்த பிக் பாஸ்ல டிராவல் பண்ணதுக்கு அப்புறமேலு அவங்களுடைய அந்த இமேஜ், அவங்களுடைய அந்த அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே கொஞ்சம் மாறிடுச்சு. அவங்க வந்து சீம்ஸ் டு பி மெச்சூர்ட் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அது மட்டும் கிடையாது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் சேதுபதி வந்து ஒரு கிஃப்ட்டை வந்து விஜய் பார்வதிக்கு அமைச்சிருக்கிறாரு. அதில் பார்த்துட்டு அவங்க வந்து ரொம்ப ஷாக்காக இருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம நம்ம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெயினாக அந்த கார் டாஸ்கில் வந்து சாண்ட்ரா நடந்துக்கிட்ட அந்த கிட்டத்தட்ட அந்த ஓவரால் அந்த 2 டேஸ் நடந்துக்கிட்ட விஷயங்கள் வந்து அப்போ யாருக்குமே பெருசாக தெரிவிக்கல. ஏன்னா சாண்ட்ராவை பார்த்த உடனே கொஞ்சம் நமக்கு அவங்க மேலே சிம்பத்தி எல்லாமே வந்தது. எல்லாருக்குமே சிம்பத்தி வந்தது. சாண்ட்ரா ரொம்ப பாவம் அப்படிங்கிற மாதிரி. அந்த கடைசி 10 டேஸ் கண்டிப்பாக சாண்ட்ரா தான் டைட்டில் வின் பண்ணுவாங்க. ஏன்னா மணி நீட் அப்படிங்கிறது கானா வினோத்துக்கு மட்டும் கிடையாது, சாண்ட்ராவுக்கும் இருந்தது. ஆனால் ஒன்ஸ் வந்து விஜய் பார்வதியும் கம்ருதீனும் ரெட் கார்டு வாங்கி எவிக்ட் ஆன அப்புறமேலே இது அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு. இது வந்து கிட்டத்தட்ட விக்கல்ஸ் விக்ரமும் சாண்ட்ராவும் பிளான் பண்ணி பண்ணின அந்த எவிக்ஷன் அப்படிங்கிறது பிளான் பண்ணி பண்ணின மாதிரி இருந்தது. அதாவது ஒரு விஷயங்கள் வந்து நேச்சுரலாக நடக்கிறதுக்கும் ட்ரிகர் பண்ணி நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த மாதிரி தான் அந்த இது நடந்தது. ஆனால் இப்போது சாண்ட்ரா ஆகட்டும், விக்கல்ஸ் விக்ரம் ஆகட்டும், விக்கல்ஸ் விக்ரம் வந்து இப்போ பேசுறதெல்லாம் வேற லெவலாக இருக்குது. அவருடைய பேச்சு, பாடி லாங்குவேஜ் எல்லாம் இன்னும் அவர் ரொம்ப சுப்பீரியராக நடந்துக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் ஒன்ஸ் வந்து விஜய் பார்வதி கிட்ட சண்டை போட்டதுலேருந்து தான் விக்கல்ஸ் விக்ரம் அப்படிங்கிற ஒருத்தரே சீசன்ல இருக்கிறாரு அப்படிங்கிறதே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அவங்க கூட சண்டை போடுறது, மறுபடியும் ஜாயிண்ட் அடிச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஆயிட்டே இருந்தது. அதுக்கப்புறமேலு விஜய் பார்வதி இந்த ரெட் கார்டு எவிக்ஷனுக்கு அப்புறமேலு எல்லாரும் சொல்ற ஒரே விஷயம், பார்வதி கிட்ட ஒரு சின்ன வார்த்தை கூட கேட்கல. அதாவது பார்வதி கம்ருதீன் வந்து அவங்க சைடு இருக்கிற தப்பு பண்ணியிருக்கிறாங்க, ஓகே. ஆனா அந்த தப்பு நடக்கிறதுக்கான காரண காரியங்களை அவங்க சொல்ல கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கலாம். அதுதான் பார்வதியோட அம்மால இருந்து கம்ருதீன் அக்கால இருந்து எல்லாருமே ஃபேன்ஸ் முதற்கொண்டு கேட்குற ஒரு விஷயங்கள் அதுதான். ஆனா அதனாலே என்னமோ அவங்க வந்து கண்டிப்பா அந்த சீசனை ஜெயிச்சிருந்தா கூட அவங்களுக்கு அவ்வளோ வரவேற்பு, அவ்வளோ ஒரு இது கிடைச்சிருக்காது. ஆனால் அந்த மொத்த இதுவுமே அவங்க வந்து இந்த ஃபேன்ஸ் மீட்டில் அவங்க ரேலி நடத்தும் போது அவங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் அண்ட் லவ் வந்து கிடைச்சது. அது உண்மையிலேயே மெமரபுளாக அவங்களுக்கு இருக்கும் லைஃப்பில். ஏன்னா இதுக்கு மேலே பார்வதியாக இருக்கட்டும், கம்ருதீனாக இருக்கட்டும், அவங்களுடைய லைஃப் ஜேர்னியில் இதுக்கு மேலே நிறைய கமிட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அலாட் ஆகும். அப்போ வந்து அது பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு இது வந்து இந்த சீசனோட இந்த அவங்க ஃபேன்ஸ் லவ் வந்து அது கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, வீடியோவுக்கு வரலாம். இதில் வந்து விஜய் பார்வதிக்கு வந்து விஜய் சேதுபதி வந்து ஒரு கிஃப்ட் ஹேம்பர் மாதிரி அமைச்சிருக்காரு. அதாவது எல்லாருக்குமே இந்த உள்ளே இருந்த அந்த மெமரபிள் டேஸில் அவங்க பண்ணின விஷயங்களை ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமாவோ இல்லை அந்த ஹெல்த்தி க்ராசரி வழங்குற கிஃப்ட்டு, அதுக்கப்புறம் எல்லாம் ஒரு மெமரபுளாக அந்த மாதிரி அனுப்புவாங்க. அந்த மாதிரி தான் விஜய் சேதுபதி வந்து
நம்ம விஜய் பார்வதிக்கு வந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. இது வந்து அது மட்டும் கிடையாது. அவரே கைப்பட எழுதின ஒரு கிரீட்டிங் கார்டு மாரி, ஒரு கார்டு மாரி அந்த கிஃப்ட் ஹேம்பர்ல வச்சு அனுப்பிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது. அவங்களுடைய கிளாத்ஸ், அவங்களுடைய ட்ரெஸ்ஸஸ், அதுக்கப்புறம் அவங்களுடைய மேக்கப் அது கிட்டா இருக்கட்டும், மெட்டீரியல்ஸா இருக்கட்டும், அவங்களுடைய எல்லா அக்சஸரீஸுமே பேக் பண்ணி பிக் பாஸ் வந்து சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமேல அவங்க விஜய் பார்வதி வீட்டுக்கும், கம்ருதீனோட வீட்டுக்கும் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அந்த இதில் பார்த்துட்டு தான் பார்வதியோட மொத்த ஃபேமிலியுமே ரொம்ப எமோஷ்னலாக டச்சிங்காக ஃபீல் பண்ணியிருக்காங்க. அந்த கிஃப்ட் ஹேம்பரில் மட்டும் கிடையாது, அந்த மெமரபிள் விஷயங்களை பார்த்து என்னதான் அவங்க இருக்கிற அந்த கண்டஸ்டன்ஸ் கூட சண்டை போட்டிருந்தாலும் பண்ணியிருந்தாலும் அவங்க கூட இருந்த அந்த டேஸில் சின்ன நிறைய மெமரிஸும் இருக்கும். ஏன்னா சண்டை மட்டுமே அந்த 100 டேஸும் நடக்கலை. ஏன்னா நிறைய மெமரிஸ், நிறைய ஃபிசிக்கல் டாஸ்க்கு, நிறைய அந்த ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஜாப் அலாட்மெண்ட்டாக இருக்கட்டும், அவங்க அதில் ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்களை அமைச்சிருப்பாங்க. யாரோ ஒரு தெரியாத ஒருத்தர் கூட 3 மந்த்ஸ் இருந்துட்டு வர்றது ஒரு சின்ன மெமரி மாதிரி இருக்கும். அதை வந்து அமைச்சிருக்கிறாங்க. அந்த கிஃப்ட் ஹேம்பர் மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி எழுதின கிரீட்டிங்ஸில் என்ன இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நடந்ததுக்கு எல்லாத்துக்குமே சாரி. அது மட்டும் கிடையாது, இதுக்கு மேலே உங்கள் லைஃப்பில் நீங்கள் கமிட் ஆகிற எல்லா ப்ராஜெக்ட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிய, லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க வந்து வெரி ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வித் லவ் விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணி கொடுத்துருக்குறாரு. அதை பார்த்துட்டு தான் பார்வதி ரொம்பவும் எமோஷனல் ஆகிருக்கிறாங்க. மெயினாக பார்வதியை விட அவங்க அம்மாவுக்கு வந்து அந்த சின்ன ஒரு இது இருந்தது. அதாவது தப்பு பண்ணியிருக்கட்டும், இல்லை தப்பு பண்ணாதவங்களா இருக்கட்டும், 2 பக்கத்தில் இருக்கிற நியாயத்தையும் கொஞ்சம் நேரம் காது கொடுத்து கேட்டிருக்கலாம். ஏன்னா சாண்ட்ரா வந்து பிரஜினோட வைஃப் அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலேயே விஜய் சேதுபதி வந்து கொஞ்சம் எமோஷ்னலி அஃபெக்ட் ஆகி இந்த முடிவை எடுத்திருப்பாரோ. ஏன்னா பிக் பாஸ் வந்து கொஞ்சம் யோசிக்கலாம் அப்படின்னு சொன்ன போது கூட விஜய் சேதுபதி சார் கொஞ்சம் கூட யோசிக்கல. டபுள் எவிக்ஷன், டபுள் ரெட் கார்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஒரு பிளைண்ட்ஃபுல்லாக முடிவு எடுத்துட்டாங்க. அதுதான் இப்போ 2 பேரோட லைஃப் வந்து அப்போ வந்து கொஷின் மார்க்காக போய் முடிஞ்சிச்சு. அதுதான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவியும் கொஞ்சம் யோசிச்சாங்க. ஆனால் விஜய் சேதுபதியோட முடிவுக்கு வந்து அவங்க எதுவுமே பண்ண முடியல. சாண்ட்ராவோட ஒய்ஃப் அஃபெக்ட் ஆகி அவங்க மெடிக்கல் எமர்ஜென்சி ஆயிட்டாங்க அப்படின்ட்டு அதை கேள்விப்பட்ட உடனே அவர் யோசிச்ச விஷயமே ரெட் கார்டு தான். எவிக்ஷனை விட முக்கியம் ரெட் கார்டு தான். ஆனால் அந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியோ கம்ருதீன் எக்ஸ்பிளைன் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க, என்ன எக்ஸ்பிளைன் பண்ண, இதுக்கு மேலே நீங்கள் என்ன எக்ஸ்பிளேஷன் பெருசாக கொடுத்துட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் திட்டி ஆஃப் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நடந்த ட்ராமாஸ் தான் கொஞ்சம் மேலே ஹர்ட்டிங்காக இருக்கும். உண்மையிலேயே விஜய் பார்வதிக்கு ஹர்ட்டிங்கான விஷயம் என்னன்னா, அதான் கதவு திறந்துச்சு வெளியில் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கணேஷ் சொல்கிறதா இருக்கட்டும், கதவு திறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறதா இருக்கட்டும், இதுதான் வந்து ரொம்பவும் ஹர்ட்டிங்காக இருக்கும். ஏன்னா ஒரு சென்ட் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு கண்ணீரோட, ஒரு லவ்வோ கேரோட அனுப்புறது மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு ஒஸ்ட் சென்ட் ஆஃபை மொத்த பிபி ஹவுஸில் எந்த ஹவுஸ்மேட்டுமே அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒஸ்ட் சென்ட் ஆஃபை தான் நம்ம விஜய் பார்வதி அனுபவிச்சுட்டு போனாங்க. இந்த மாதிரி இந்த சென்ட் ஆஃப்க்கு அப்புறமேலு கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் கிட்ட ஒரு மூட் ஆஃப், அதாவது எந்த விஷயத்துலையுமே அவங்க வந்து ஒரு காலாக இருக்கட்டும், மெசேஜாக இருக்கட்டும், யாருக்குமே பண்ணலை அப்படிங்கிறது வந்து நமக்கு நல்லாவே தெரியும். அவங்க அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், இல்லை பக்கத்தில் இருக்கிற ஹவுஸ்மேட்டாக இருக்கட்டும், யாருக்கிட்டையுமே அவங்க எந்த விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்க விரும்பலை. ஆனால் சாண்ட்ரா எவிக்டான அப்புறமேல் தான் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பித்தாங்க. ஃபைனலி ட்ரூத் ரிவீல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மேலே கனி கூட நிறைய விஷயங்களை அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக சொன்னாங்க. இந்த கிரீட்டிங்கை பார்த்து மொத்த ஃபேமிலியுமே ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.